அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வயிற்று பகுதி கம்மியாகிறதுக்காக, அதாவது தொந்தி கம்மியாகிறதுக்காக நம்ம பார்க்க போறோம். அது பகுதி 2. இதுலயும் ஒரு 2 பயிற்சிகள் தான் இருக்கும். சுலபமான பயிற்சிகள் தான் இருக்கும். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1. இது படுத்துட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். படுத்துட்டு நம்ம 2 காலையும் மேல் நோக்கி தூக்கிட்டு 2 காலில் இந்த பின்ற மாதிரி ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டுட்டு அப்படியே மடக்கி மடக்கி நம்ம நீட்ட போறோம். அவ்வளோதான். 90 டிகிரி தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இந்த வலது காலை இந்த இடது கால் கீழே இப்படி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும் கால் பாதத்தில். அதுக்கப்புறம் இப்படி காலை இப்படி மடக்கணும். மறுபடியும் நீட்ட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ இந்த இதுலயே காலை மாற்றி பண்ண போகிறோம். அதே மாதிரி கால் தூக்கிட்டு இடது காலை இப்படி எடுத்துகிட்டு இப்படி லாக் பண்ண போகிறோம். இதில் அப்படியே காலை மடக்கி மடக்கி தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 2. இந்த பயிற்சி 2 நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 2 காலுமே மேல 2 காலுமே மேல் நோக்கி தூக்கிட்டு 90 டிகிரியில் வைக்க போறோம். ஒரு 10 செகண்ட். அப்படி கொஞ்சமா கால் கீழே இறக்கி ஒரு 60 டிகிரியில் வைக்க போறோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறக்கி ஒரு 40 டிகிரி வைக்க போறோம். அப்படியே இது பண்ண போறோம். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். 2 காலுமே மேல் நோக்கி தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே கொஞ்சமா கால் கீழே இறக்கிட்டு ஒரு 60 டிகிரி வைக்க போறோம். வைக்கும் போது முட்டி மடங்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே கால் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு 40 டிகிரிக்கு வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். பயிற்சி 1ல் நம்ம கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் இது பண்ணோம். இன்னும் ரொம்ப ஃபுல்லாக அப்படி கால் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கால் பாதத்தை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு பண்ணால் போதும். இல்லை கால் மடக்கி மடக்கி பண்ணும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொடை பகுதியில் இருக்கிறதும் சரி, நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற சதைகளுமே நல்லாவே குறையும். இதில் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மூட்டு பிரச்சனை உள்ளவங்க தயவு செஞ்சு தவிர்த்துடலாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செஞ்சிடலாம். ஒரு 10 இது பண்ணிட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10, மறுபடியும் கேப் விட்டுட்டு இன்னொரு 10. இந்த மாதிரி எப்பயுமே எந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது செஞ்சுட்டு அதே மாதிரி ஒரு 3 செட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பயிற்சி 2ல் நம்ம பார்த்தோம்னா, நம்ம 90 டிகிரியில் வைப்போம். அதுக்கப்புறம் 60 டிகிரியில் வச்சோம். அதுக்கப்புறமேட்டு 40 டிகிரியில் வச்சோம். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில் அப்படியே ஒரு அதிர்வு நம்ம ஏற்படும். அதாவது ஒரு வைப்ரேஷன் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிறதும் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சதைகள் எல்லாமே நல்லாவே குறையும். இது நம்ம ஒரு 10 முறையை தான் நம்ம செஞ்சோம். நீங்க முயற்சி பண்ணும்போது அப்படியே நீங்க ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம கவுண்ட்ஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதோட சேர்த்து வெறும் நம்ம எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாம கூடவே நம்ம டயட்லயும் இருந்தோம்னா நல்லாவே தொந்தி நல்லா குறைஞ்சிரும். அது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட சாப்பாடை அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.